வணக்கம். என் பேர் பி ராஜமணிகண்டன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி தொழில் செஞ்சுட்ருக்கேன். இந்த கட்சியின் துவக்கத்துக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு 2 வருஷமாகவே பொதுச் செயலர் ஆகிய இவர் ஜி முருகன் இவரோடு சேர்ந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நேரடியாக சென்று எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்தோம். வீல் சேர் கொடுக்குறது, காய்கறி கொடுக்குறது, ஒரு கோயிலில் ஒரு தார்பாய் வாங்கி கொடுக்குறது, இப்படிலாம் 2 வருஷமாக நாங்கள் பயணிச்சிருந்தோம். ஆமாம், இல்லம் தேடி நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நானும் ஒரு கட்சியில் ஒரு அமைப்பில் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தேன். இவர் ஒரு சங்கத்தில் மாநில பொறுப்பாளராக இருந்தார். நாங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சோம், நம்ம ஏன் ஒரு கட்சியாக தூங்கக்கூடாதுன்ட்டு அப்போயே யோசிச்சோம் கட்சி பேர் என்ன வைக்கலான்னு. உடனே யோசிச்சுது 10 பேரோ 100 பேர்கிட்ட யோசிச்சுன்னா நாங்கள் வைக்கிற அந்த பேர் 3 பேர் சேர்ந்து தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் அப்படி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அப்போவே பண்ணோம். இன்னைக்கு மக்கள் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் ஈன்றதை இல்லாத செய். இந்த கட்சியோட மிகப்பெரிய கொள்கை அதுதான். இல்லாதவங்களுக்கு இல்லம் திருப்பி நாங்கள் நேரடியாக செய்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு விஷயத்தை போய் சொன்னாத உடனே நடக்காது. எங்களுக்கு ஃபோன் பண்ணால் 2 நாளில் போய் நடக்கும். நாங்கள் அடுத்த கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நாங்கள் கிடையாது, இருக்கிற கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி கிடையாது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு நாங்கள் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். இதான் எங்கள் கட்சியில் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்களும் நாங்கள் இன்னும் தேடி போய் நாங்கள் செய்வோம். வருகிற 2031 எங்களோட வலிமை மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும். இந்த வாயிலாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா மாவட்டத்திலையும் உருவாக்கப்படுது. எல்லா மாவட்டத்திலும் உருவாக்கப்படுது. அதாவது 38 மாவட்டம் இருக்கு. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு 20 நாள் தான் இருக்கோம். இதுவரையும் 4 மாவட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டோம். இதுவரையும் எங்கள் கட்சியில் 50,000 பேர் இணைஞ்சிருக்காங்க. 38 லட்சம் பேரும் இணைவாங்க. வீட்டுக்கு 4 பேர்னா நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. அதாவது 2031 நம்ம ஓட்டு வங்கி 15% மேலே இருக்கும் எங்களுக்கு. அதாவது அவங்கள இயக்கம் சங்கம் இருந்தா அவங்களோட குரல்கள்லாம் என்ன கொடுத்தாலும் நிறைவேறாது. இதுதான் உண்மை. அதே கட்சியா இருக்கும் போது எல்லா கோரிக்கையும் நாங்கள் போராட்ட வாயிலாக எங்களோட கொள்கைகளை நாங்கள் தெரிய வச்சோன்னா கண்டிப்பாக அது வெற்றியாகும். எல்லா சங்கமும் இப்போ எங்ககிட்ட சேர்றாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க தான். இங்கே இருக்கிற 10 சங்கத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே 1 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டம் தான் இப்போ உருவாயிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் 38 சங்கம், 38 மாவட்டத்தில் எத்தனை சங்கம் இருக்கு. அவ்வளோ சங்கம் இப்போ எங்களை ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் இணையறதுக்கு. மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியில் இருக்கிற டீமும் சரி, டிஎம்கே இருக்கிற ஏடிஎம்கே பிசிக்கு அனைத்துல இருக்கிறவங்களும் எங்க கட்சியில சேரப்படுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த நல்ல உள்ளத்துக்காக, நல்ல எண்ணங்களுக்காக, மாற்றுத்திறனாளி மக்களுக்கு இப்படி சேவை செய்யும் போது அவங்களுக்கே செய்யும்போது நம்மளுக்கே செய்ய மாட்டாங்க. அதுக்காக நம்ம கட்சியில் போய் சேர போறாங்க. அடுத்த மாசம் எண்டுல மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுராந்தகத்தில் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அது வேண்டாம் ஆப்போசிட் கட்சி வேண்டாம். அந்த கட்சி பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம். அதே விமர்சனங்களும் வேற இல்ல. அதான் என்னன்னா, நீங்க சொல்றது ஓகே சார். அது நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். நம்ம அதை எதிர்த்துட்டு அதை ஏதாவது பேசுற மாதிரி இல்லை சார். ஆமா, அப்போ ஆளுங்கட்சியை சாப்பிட்டுதான் நீங்க ஒவ்வொரு முறையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். சார் 57 வருஷமா 55 வருஷமா இருக்கு சார் திராவிட கட்சிகள். 55 வருஷத்துல இடஒதுக்கீடு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல மாற்றத்தாங்க. இப்ப கூட 5% சொல்றாங்க. 5% 1% கூட தர மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த இடஒதுக்கீடு முழுமையா வாங்கி தரணும்ன்றதா எங்கள் மக்கள் மாற்றத்தாங்க கழகத்தோட. புரியுதுங்களா? அந்த இடஒதுக்கீடு நாங்க போய் கட்சியாவோ சங்கமாவோ ட்ரஸ்டாவோ போய் கேட்டா தர மாட்டாங்க. கட்சியா போய் கேட்டாதான் தருவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு டிஎம்கே கூட 26 கட்சி கூட்டணி இருக்காங்க. எல்லாம் அந்த மாதிரி நாங்களும் ஏதாவது பிரச்சனை கூட்டணி அமைப்போம். கண்டிப்பா கூட்டணி அமைச்சு எங்க மாற்றத்தினால மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 38 லட்சம் மாற்றத்தினாளிகளுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வரும் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு மாற்றத்தினாலும் நிக்க வைக்கிறாங்க. 2039 நாங்க நிக்க வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் சார். அதை நோக்கிதான் நாங்க போறோம். கண்டிப்பா எதிர்ப்பு வரும் சார். கண்டிப்பா எதிர்ப்பு வர எந்த கட்சியுமே இல்ல. கிட்டத்தட்ட 1952 இருந்து 2021 வரைக்கும் முழுசா எதிர்க்கிற கட்சி தான். இன்னைக்கு ஏடிஎம்கே எதிர்க்கிறது, ஏடிஎம்கே டிவிகே எதிர்க்கிறது. எல்லா கட்சியும் எதிர்ப்போம். எங்களுக்கும் இப்ப இன்னி வரைக்கும் எங்களுக்கும் நெருக்கடி தான்.
எங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நெருக்கடி வந்துட்டு தான் இருக்கு. எல்லா நெருக்கடியும் நாங்க சமாளிச்சு தான் இருக்கோம். இதுக்கு மேல நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்க கட்சியில 38 லட்சம் பேர் உறுப்பினரை சேர்க்கிறோம் சார். கிட்டத்தட்ட வீட்டுக்கு 2 பேர் 70 லட்சம் உறுப்பினரை சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட 15% ஓட்டு உரிமை இருக்கு எங்களுக்கு மாற்றத்தினால மட்டும். கிட்டத்தட்ட வீட்டுக்கு 2 ஓட்டுனா கூட 70 லட்சம் ஓட்டு இருக்கு. இந்த 70 லட்சம் ஓட்டை முழுசா 2031 நாங்க வாங்குறோம் சார். சார் அதே மாதிரி ஒரு பொருளாளர் சொன்ன விஷயத்தை நான் இன்னொரு விஷயம் அதில் கிளியராக சொல்கிறேன். கூட்டணி வைப்பாருன்னு சொன்னார். ஆனால் எங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றினா மட்டும் தான் அந்த கூட்டணி வைப்போம். ஆமா, எங்களோட கோரிக்கை, எங்க கோரிக்கையும் நாங்க கொடுக்கிற நிபந்தனையும் நாங்க எப்ப எதுவுமே கேட்க மாட்டோம். எங்களுக்கு 99% மாற்றத்தினால செய்யுங்க. 1% கூட இருக்க அத்தனை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் செய்யணும். 90% மேல மாற்றத்தினாளிகளுக்கு அவங்க செய்யறேன்னு ஒரு ஒப்புதல் கொடுத்தா கண்டிப்பா நாங்க கூட்டணி வைப்போம் சார். மாற்றத்தினாளிக்கான ஒத்துழைப்பை யாரு கொடுத்தாலும் நாங்க முன்னாடி போய் நிற்போம் சார். அதாவது வந்து திராவிட கட்சிகள் 2021 ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக 1250 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அதாவது 2001 2026 1250 கோடி ஒதுக்கி இப்போ வரைக்கும் எந்த மக்களுக்கும் சரியான முறையில வரல. அந்த 1250 கோடி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அங்க ஒரு 10 பேருக்கு வீல் சேர் கொடுத்துட்டு 10 பேருக்கு பெட்ரோல் வண்டியை கொடுத்துட்டு அந்த காசை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ வரைக்கும் 1250 கோடி கிட்டத்தட்ட 5 வருஷத்துல செலவு பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38 லட்சம் மக்களுக்கு 8 லட்சம் மக்கள் கூட அது சேரல. மீது 30 லட்சம் மக்கள் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாருக்குமே கிடைக்கல. 40% 50%ன்றவங்களுக்கு 90% கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. தவழ்ந்து போற மாற்றத்தினாளிகளுக்கு கூட அரசாங்கத்துடைய விஷயம் போய் கிடைக்கல. யூடிஐ கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டுலாம் யூடிஐ கார்டு ப்ளூ புக்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கலெக்டர் ஆபீஸுக்கும் மாற்றத்தினாளி அலுவலகத்துக்கும் மாறி அலைய வைக்கிறாங்க மாற்றத்தினாளிகள். இந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் தமிழக மக்கள் மாற்றத்தினாளிகளும் நிச்சயமா அதுக்கான முடிவை 2031 சாலிதா நாங்க நிக்கிறோம் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு 4 மாவட்டத்துல மாற்றத்தினால எம்எல்ஏ போஸ்டிங்ல நிக்க வைக்கிறேன் சார். நிக்க வச்சு எங்க மாற்றத்தினாலியோட 38 லட்சம் ஓட்டை நாங்க பிரிச்சு காட்டுறோம் சார். கண்டிப்பா